சகோதரிகளே, இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வெறுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை, அன்பு செய்வதற்கு நமக்கு கடமை இருக்கின்றது. ஏன் வெறுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை என்றால், நாம் பாவத்திலே இருந்த போதும் கூட கடவுள் நம்மை வெறுக்கவில்லை, மாறாக நம்மை ஏற்றுக்கொண்டார், நம்மை அன்பு செய்தார் என்பதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே, லூக்காவினுடைய நற்செய்தியுடைய மைய பகுதியிலே ஆண்டவர் எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானிப்பதை நாம் வாசிக்கின்றோம். இது எருசலேமை நோக்கி செல்கின்ற பொழுது சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோப்பும் யோவானும் கோபம் கொண்டு இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்கள் அழிக்குமாறு செய்யவா என்று கேட்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அல்ல, மாறாக இன வெறி, பகைமை, வெறுப்புணர்வு, இதனுடைய அடிப்படையில் தான் இந்த யாக்கோப்பும் யோவானும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய இந்த நகரங்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு வானத்திலும் தீ வந்து அழிக்க வேண்டும் என்றால் இவர்கள் எப்போதே கேட்டிருக்க வேண்டும். விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த மக்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்தை வாசிக்கின்றோம். அப்போதெல்லாம் வராத கோபம், பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, எப்போதுமே எதிரும் புதிருமாக இருப்பதற்கு சூழ்நிலை உருவாக்கினார்கள். அப்போதெல்லாம் வராத கோபம், தலைமை குழுக்கள் இயேசுனுடைய போதனைகளுக்கு எதிராக இருந்தார்கள். இயேசுவை எப்படியாவது சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போதெல்லாம் வராத கோபம் ஏன் இந்த சமாரியர்கள் மீது மட்டும் வந்தது? வெறுப்புணர்வு, இனவெறி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்பு செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்பை உருவாக்குவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு யாக்கோப்பையும் யோவானையும் கடிந்து கொள்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது குடும்ப வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் அன்பை மையமாக வைத்து வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். பல நேரத்திலே குடும்பத்திலே வெறுப்புணர்வு, பல நேரத்திலே குடும்பத்திலே பகைமை பாராட்டக்கூடிய செயல்கள், இதையெல்லாம் ஒரு கிறிஸ்தவனோ ஒரு கிறிஸ்தவனோ செய்துவிட முடியாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் கிறிஸ்துவனுடைய சீடன் சீடத்தி என்று சொல்லக்கூடியவர்கள் அன்பை மட்டும்தான் மூலதனமாக கொண்டு, அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவேதான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், வேற்று இனத்து மக்களும் வருவார்கள், ஆண்டவரை தேடுவார்கள். கடவுள் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கோ அல்ல, மாறாக யாரெல்லாம் கடவுளை நம்பிக்கையோடு தேடி வருகிறார்களோ, நாடி வருகிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தெளிவாக குறிப்பிடுகிறது இன்றைய முதல் வாசகம். யார் தேடி வருகிறார்களோ அவர்களிடத்தில் ஆண்டவர் இம்மானுவேலாய் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவரை நாம் தேடுவோம், அன்பை சுமந்து கொண்டு செல்லுவோம், அன்பையே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.